அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய பிஒய்க்யூ அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்ந்து 3வது வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஒய்க்யூ பத்தி எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சாப்டர்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2019 இருந்து 2024 வரை இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனுடைய 3வது வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இந்தியா, அதாவது இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது பொதுவாக வந்து எதுக்கு தேவை, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கவர்மெண்ட்டோடைய ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். 2 கவர்மெண்டோடைய ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வேலை. சரி, எந்த 2 கவர்மெண்ட்டு? ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த 2 கவர்மெண்ட்டுக்கான நிதி பங்கீட்டு முறைகளை வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யாரோட வேலை? ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. சரி, அப்படி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது நிறைய இருக்கு. என்ன சொல்லலாம்? ஒன்று, ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு சொல்லலாம். அப்போ எங்க இருக்க அரசியலமைப்புனா ஆர்டிகிள் 280 நமக்கு பேசப்பட்டிருக்கு. ஸ்கூலில் என்ன சொல்லலாம்? இட் இஸ் அட்டானமஸ் பாடின்னு சொல்லலாம். இது ஒரு தன்னாட்சி நிறுவனம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ டெம்பரரி பாடின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டெம்பரவரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டெம்பரவரி பாடின்னு சொல்றாங்கன்னா, இதோடைய தலைவர் பொறுப்புல நிரந்தரமாகலாம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சேர்பர்சன் அப்படின்ற பதவி வந்து 5 ஆண்டுகள் தான், 5 இயர்ஸ் தான் மொத்தமாவே. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவர் வந்து இந்த புதிய தலைவரை நியமனம் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசென்ட் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் நடைபெற்றிருந்தா 15th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சனை என்ன பண்ணிட்டாங்க? இப்போ நியமனம் பண்ணிட்டாங்க. அரவிந்த் பணக்காரியா அவர் தான் வந்து 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர். ஓகே, ஸோ 5 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய காலமாக இருக்கும். ரைட். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்பர்சனை வந்து எப்போவுமே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் தேர்வு பண்ணிடணும். 2 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ண சொல்கிறாங்க? அதோடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம், அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லலாம், டெம்பரவரி பாடி தற்காலிக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தென் கூடுதலாக வந்துட்டு இந்த டெம்பரரி பாடிக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டுகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்லுவாங்க. இதனுடைய முடிவுகள் எல்லாமே, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு பகுதி அளவு நீதித்துறை கொண்ட நடவடிக்கைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பகுதி அளவு நீதித்துறைகள்னா முழுதுமாவும் எடுக்க முடியாது, முழுமையான நிர்வாகம் கிடையாது. அதான் ஒரு பொருள். ஒரு முழுமையான நிர்வாகத்தை மட்டுமே அவங்க கையாள முடியாது, முழுமையான நீதித்துறையும் கையாள முடியாது. உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸும் ஒரு சில விஷயங்கள்ல அந்த குவாசி ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸும் இல்லை இருக்கும் அப்படின்றத பதிவு பண்றாங்க. ஆர்டிகல் 280 சொல்லியிருக்காங்க. 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் திரு அரவிந்த் பணக்காரியா அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்குள்ள போகலாம். என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். கூற்று 1, நிகர வரி வருவாயை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? நிகர வரி வருவாய், நிகர நெட் ப்ராசஸ், அதாவது நெட் டாக்ஸை, நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல். கரெக்ட், பகிர்தல், மாநிலங்களுக்கு இடையே அவற்றுக்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன பண்றாங்க? டிஃபர் பண்றாங்க. நெட் ப்ரொசீட் டாக்ஸை பகிர்ந்தளிச்சு கொடுக்குறாங்க. அதை மாநிலங்களுக்கு இடையே அவற்றுக்கான பங்கீடு ஒதுக்கி செய்யறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாநிலங்களுக்கு இடையே ஒதுக்கீடு செய்யறாங்க, மத்திய மாநில அரசுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்ன பண்றாங்க? பகிர்ந்தளிச்சும் கொடுக்குறாங்க. இது அவங்க வேலை. ஏன்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ஃபினான்ஸ் கமிஷனோட மிக பிரதானமான ஒரு பணியாக இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும். ஓகே, மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள், கரெக்ட், மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். இப்போ மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுக்கு பலவிதமான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, பலவிதமான வளங்களை ஃபினான்ஷியல் ஹெல்ப் அப்படின்றத நமக்கு மத்திய அரசு பண்றாங்க. ஸோ இது எல்லாமே யாருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மத்திய அரசு பண்றாங்கன்னா இது எல்லாமே யாரோட பாலிசி? பிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து யார் கொடுக்குறா? ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் சொல்றாங்க.
பிரின்சிபல்ஸ் விச் ஷுட் கவர்ன். யார் இவங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ சப்சிடி ப்ரொவைட் பண்ணுங்க, ஓகே, பட்ஜெட்ல இந்த மாநிலங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட்ல அலோகேட் பண்ணுங்க. இது எல்லாமே யார் பண்ணுவா? அந்த ஸ்லாப்ஸ் எல்லாத்தையும் முடிவு பண்றது யாரு? எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்றாங்க. பிரின்சிபல்ஸ் விச் ஷுட் கவர்ன் தி பேமெண்ட் பை தி யூனியன் ஆஃப் கிராண்ட் இன் எய்ட் டு தி ரெவென்யூ ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் இவங்க தான். எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் முடிவு பண்றது யார்? ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் நமக்கு சரிதான். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு கேள்வி உறுதியாக நமக்கு கேட்டுருவாங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் சொல்றாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் அப்படின்னு நிறைய இருக்கு. என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஸோ என்னென்ன சொல்லலாம்? ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் ரேட் வங்கி விகிதம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வங்கிகள் பொதுவாக நம்ம வந்து வங்கி கிட்ட கடன் பெறுறோம். அப்போ வங்கிகள் வங்கி கிட்ட இருந்து கடன் பெற முடியுமா? வர முடியும். இப்போ இந்த ரெப்போ ரேட்ன்றது அதான் மிக்ஸ் பண்றாங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது என்ன? ஸோ ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பேங்க், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு நம்ம ஒரு கஸ்டமர் இருக்கார், என்ன பண்றாரு? இப்போ எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ இருக்கு. எஸ்பிஐ கிட்ட போயிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் என்ன பண்றாரு? பணம் கேட்கிறாரு. யாரு? ஒரு நபர், ஜான் ஒரு நபர். அந்த நபர் கேட்கக்கூடிய அமௌண்ட் யார்கிட்ட எஸ்பிஐ கிட்ட இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? மீதி அமௌண்ட்டை வேற எங்கேயாவது என்ன பண்ணணும்? அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், கடன் வாங்கி கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு? எடுத்த உடனே அவர் போயிட்டு ஆர்பிஐல போயிட்டு கேட்டுற முடியாது. சரி, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு 50 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நியர்பை கமர்ஷியல் பேங்க் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க் அப்ரோச் பண்ணுவாங்க. சரி, அந்த எந்த பேங்க்லையுமே அவங்களுக்கு கேட்ட தொகை கிடைக்கவில்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த கஸ்டமர், அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க? மூவ் டு தி ஆர்பிஐக்கு மூவ் ஆவாங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க? லாஸ்ட் ரெண்டர் ஆஃப் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் லெண்டர் ஆஃப் ரிசார்ட், கடைநிலை ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் லெண்டர் ஆஃப் ரிசார்ட். எங்கேயுமே பணம் கிடைக்கலாம், என்ன பண்ணணும்? ஒரு வழியே இல்லை. என்ன பண்ண முடியும்? டைரக்டா ஆர்பிஐ கிட்ட போக முடியும். சரி, இப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட கடன் வாங்கலாம்? கண்டிப்பா இருக்கு வட்டின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு இல்லையா? நம்ம பேங்க்கிட்ட கடன் வாங்கலாம், இல்லை நம்ம கிட்ட யார் கடன் வாங்கலாம், என்ன பண்ணுவோம்? வட்டி போடுவோம் இல்லையா? இப்போ கண்டிப்பா வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட போய் கடன் பெற போறாங்க. கண்டிப்பா அந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? கடன் வழங்குவாங்க. இந்த கடன்ல 2 விதமான கடன்கள் இருக்கு. என்ன இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி இது வந்து ஃபார் 1 டே, ஒரு நாள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது போதும். அதான் ஒரு நாளுக்கான கடன். சரி, இந்த ஒரு நாள் கடனை நீங்க ஒரு நாள் மட்டும் ஒரே நாள் ரிட்டர்ன் பண்ண போறீங்க. நைட்டு வாங்கிட்டு நைட்டே திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்னா இது ரெப்போ ரேட்டுக்குள்ள வரும். சரி, மேபி இது வந்து ஒரு 7ல இருந்து 28 நாளுக்குள்ள மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஒரு நாள்ன்ற கடன்ல 7ல இருந்து 28 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதுவும் தப்பு கிடையாது. இப்படி 7ல இருந்து 28 நாள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்றது உங்களுக்கு விதிப்பாங்க. ஓகேங்களா? ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட் எப்படி இருக்குன்னா ரொம்பவே உங்களுக்கு பேங்க் ரேட்டை விட குறைவாக தான் இருக்கும். இது பேங்க் ரேட்டை விட உங்களுக்கு ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து 1 டேல நீங்கள் ஒரு மாத கணக்கில் அல்லது ஒரு வருஷ கணக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடன் வாங்க போறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை விட அதிகமான ஒரு வட்டி விகிதங்களா இருக்கும். 2 கான்செப்ட் இருக்கு. ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க போறீங்க, ரெப்போ ரேட்டை மையப்படுத்தி கடன் வாங்க போறீங்க. ஒரு மோஸ்ட்லி ஃபார் 1 டே, மேபி எக்ஸ்டெண்ட் டு 7 to 28 days அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கலாம். இப்படி நீங்க ஒரு 50 கோடி கடன் வாங்க தருணங்கள்ல நீங்க
அந்த ஷார்ட் டேர்முக்கு ஏதேனும் ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா ஆர்பிஐ கொடுக்கணும். உங்க வங்கியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செக்யூரிட்டிஸ் வச்சுதான் என்ன பண்ண முடியும், ஆர்பிஐ கிட்ட நீங்கள் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வட்டி விகிதங்கள் என்ன இருக்குன்னா வங்கி விகிதத்தை விட குறைவாக இருக்கும். 2 வகையில் நீங்க ஆர்பிஐ லோன் வாங்கலாம். அதான் கான்செப்ட். ஒன்னு பேங்க் ரேட் அடிப்படையில் வாங்கிக்கலாம், இல்லை ஒன்று ரெப்போ ரேட் அடிப்படையில் வாங்கிக்கலாம். இதுல எந்த பேஸ் பண்ணி வாங்க போறீங்கன்றது வாங்க போற வங்கி தான் முடிவு பண்ண முடியும். இப்போ என்கிட்ட ஒரு சில செக்யூரிட்டிஸ் இருக்கு. அந்த செக்யூரிட்டிஸை வச்சு என்ன பண்ண போறேன், ஒரு 7லேருந்து 28 நாள் இந்த குறைந்தபட்ச டியூரேஷன்ல என்ன பண்ண முடியும், நான் வாங்க போறேன் அப்படின்றது ரெப்போ ரேட். நான் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் கொடுக்குறேன். சார் நான் செக்யூரிட்டிஸ்லாம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு லாங்கர் பீரியடுக்கு என்ன பண்ண போறேன், ஆர்பிஐ கடன் வாங்க போறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதமோ 6 மாதங்களோ 1 வருஷத்துக்கு என்ன ஆகும், இந்த கடனானது நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரேட் எப்படி இருக்கும்னா ரேட் ஆஃப் டிஃபரன்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சரி, அப்போ பொதுவாக ரெப்போ ரேட் அப்படின்றது எவ்வளவு இருக்கும் பாருங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது ஒரு 6% இருக்குன்னா இதுல ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்றாரு. ரிவர்ஸ் ரெப்போன்றது ஒரு 3% இருக்கும். இப்போ பேங்க் ரேட் எவ்வளவு இருக்கும்னா இதை விட கூடுதலா ஒரு 7.5% இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? பேங்க் ரேட்டு அதிகமா இருக்கும் பொதுவாகவே. ரெப்போ ரேட்டு 6%, 6.25 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் பேங்கு ஆர்பிஐ கிட்ட கேட்கக்கூடிய கடன். அந்த கடனுக்கான ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, வட்டி போடுவாங்க. இதுல 2 வகையில் அந்த கமர்ஷியல் பேங்க் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் பீரியட்ல, இன்னொன்று லாங் டேர்ம் பீரியட்ல. ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நீங்க வாங்கக்கூடிய வட்டி அப்படின்றது ரெப்போ. லாங் டேர்ம்ல நீங்க வாங்கக்கூடிய வட்டியின் பேர் வந்து பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு செக்யூரிட்டிஸ் இல்லாமல் நீங்க என்ன பண்ண முடியாது, கடன் பெற முடியாது. ரெப்போ ரேட்டில் நீங்க வேணா கடன் பெற முடியாது. ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு 6% என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எந்த விதமான செக்யூரிட்டிஸ் கொடுக்காதனால தான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு 7.5% என்ன பண்றாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடப்படுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான செக்யூரிட்டிஸ் நீங்க ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. சரிங்க, இப்போ வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போனா என்ன? இப்போ வந்து எஸ்பிஐ வந்து ஆர்பிஐ கிட்ட என்ன பண்றாங்க, போய் கடன் பெறாங்க. அந்த கடனுக்கான போடக்கூடிய வட்டி தான் நம்ம சொல்றோம், ஒன்று பேங்க் ரேட் ஆர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுவே வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார் கான்செப்ட்னா, ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கிட்ட பெறக்கூடிய கடனுக்கான வட்டி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஆர்பிஐ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்பிஐ என்ன பண்றாங்க, அவர்களுக்கு ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்லை வேற ஏதோ ஒரு ஏஜென்சிஸ் வேற ஏதோ கவர்மெண்டோட ஹெல்ப்னஸ்க்காக மற்றவர்கள் அவர்களை அணுகும் போது அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அவர்கள்ட்ட ஏதாவது தொகைகள் பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் கமர்ஷியல் பேங்க் அணுகி அந்த கமர்ஷியல் பேங்க் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப இப்ப எவ்வளவு வட்டி இருக்குன்னா ரெப்போ ரேட் என்னவாக இருக்கோ அதுல இருந்து பாதி தான் என்ன இருக்கும், நமக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது இருக்கும். இது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ஓகே, ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பேங்க் ரேட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுல சிஆர்ஆர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ரைட், ஒவ்வொரு வங்கிக்கும் என்ன இருக்கணும், ஒரு டெபாசிட் கணக்கு இருக்கும், டெபாசிட் அமௌண்ட் இருக்கும். அந்த டெபாசிட் அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தகுந்த அமௌண்ட் நீங்க என்ன பண்ணணும், ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய் உங்களுடைய வங்கியினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1 கோடி ரூபாயில ஒரு 30 லட்சமும் 40 லட்சமும் என்ன பண்ணணும், ஆர்பிஐல நீங்க டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு வட்டி இருக்குமானா வட்டி கிடையாது. அந்த வட்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த அமௌண்ட் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கவர்மெண்ட் பேங்க்குக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்னஸ் ஏற்படுது, ஒரு மிகப்பெரிய தொல்லை, கடன் பற்றாக்குறை வருது, கடன் யாரும் திருப்பி செலுத்தல, வங்கி திவாலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களை காப்புக்காக பாதுகாத்து வைக்கணும். நம்ம பொதுவாக சேவிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு வேறு வழிகளை மாற்று வழியில் என்ன பண்றாங்க, ஸோ அது வந்து அந்த வங்கியில கொடுக்கப்படும். ஓகே, ஸோ இதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்ணணும், நீங்க ஆர்பிஐல டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு போடக்கூடிய வட்டி தான் என்னது, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, சாரி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது வந்து உங்க வங்கியில நீங்களே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை சாலிட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி அப்படின்னு நேர்மா நகையாகவோ பத்திரங்களாகவோ பணமாகவோ டைமண்டாகவோ இது மாதிரி லிக்விட் அசட்ஸ் என்ன பண்ணணும், நீங்க மெயின்டைன் பண்ணணும் உங்க வங்கியிலே. இதுதான் சிஆர்ஆர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணணும், நீங்க ஆர்பிஐல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வேற. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்றது உங்களோட வங்கியிலே நீங்களே என்ன பண்ணணும், நகையாகவோ பணமாகவோ பத்திரங்களாகவோ என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது என்னது
SLR, statutory liquidity ratio. Okay, so இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெப்போ ரேட், பேங்க் ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அண்ட் தென் SLR சொல்லக்கூடிய statutory liquidity ratio. ஸோ நமக்கு என்ன இங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரெப்போ ரேட்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ரெப்போ ரேட், இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. The rate of interest charged by the RBI to the commercial bank. வணிக ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி குறிக்கும் அப்படின்றது. இதுதான் கரெக்ட். இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு கேட்டா வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் அப்படின்றதான் பொருள். ஓகே, ரெப்போ ரேட் அப்படின்றது RBI என்ன பண்றாங்க, வட்டியை சார்ஜ் பண்றாங்க யார்கிட்ட, கமர்ஷியல் பேங்க். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா வணிக வங்கிகள் RBI என்ன பண்றாங்க, சார்ஜ் பண்றாங்க. நியர்லி அது எவ்வளவு இருக்கும்னா ரெப்போ ரேட்ல சரிபங்கா இருக்கும் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் ரேட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். டிஸ்கவுண்டிங் ரேட் அப்படின்றது கிடையாது, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்? ஸோ வேலை வாய்ப்பின்மை மீது எனக்கு திறனிருந்தும் என் திறனை வெளிப்படுத்த முடியல, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான். ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன சொல்லலாம், ஒன்று ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, டிஸ்பைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ விருப்ப வேலையின்மை, ரைட். இதில் என்ன போகணும், விருப்பமற்ற வேலையின்மை. அதாவது எனக்கு வேலை கிடைச்சும் அந்த வேலையை நான் பார்க்காம இருக்கேன். எனக்கு வேலை, நான் ஒரு IT முடிச்சிருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் முடிச்சு எனக்கான வேலை வாய்ப்புகள் இருந்தும் அந்த வேலையை நான் பார்க்காம இருக்கேன்னா அது விருப்ப வேலையின்மை அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எந்த காரணங்களா இருக்கும், ஒன்று அந்த பிளேஸ் அவருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளேஸ் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். ரெண்டாவது, ஒன்று ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற நபராக இருக்கலாம், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வேலை கிடைச்சிது சார், வேலை கிடைச்சி என்ன பண்ணல, நான் எக்ஸாம் படிக்கிறேன், இல்லை சார் வேலை கிடைச்சி நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன். இது விருப்ப வேலையின்மை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலண்டரியாக என்னது வேலையை இழந்து ஒன்று அடுத்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது அது வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்வாலண்டரி விருப்பமற்ற வேலையின்மை, எனக்கான வேலை கிடைக்கல, வேலை தேடுறேன் ஆனால் எனக்கான வேலை கிடைக்கல, அதனால என்ன பண்றேன், நான் வேலை பக்கம் இருக்கேன் அப்படின்ட்டு தான் விருப்பமற்ற வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கூடுதலாக பாருங்க, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்பு வேலையின்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங்க்கும் பிரசன்ட் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேரியேஷனால, அடிப்படை கட்டமைப்பு மாறதுனால எனக்கு வேலை இல்லை. ஏன்னா இப்போ அன்னைக்கு இருந்த ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில்லிங்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஸ்கில்லிங்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அப்போ கட்டமைப்பு பேஸ், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சிஸ்டம் மாறதுனால ஒரு நபருடைய வேலை பறிப்போவது என்றால் அது என்ன சொல்லுவாங்க, அமைப்பு வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மறைமுக வேலையின்மை, ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு துறைக்கு தேவைப்படக்கூடிய ஆட்களை விட அதிகமான ஆட்கள் தேவைப்படும் பட்சத்தில் அதுதான் சொல்லுவோம் மறைமுக வேலையின்மை. அதான் கொடுத்துருக்காங்க. விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் லார்ஜ்லி எக்ஸிஸ்ட் இன் தி அக்ரிகல்ச்சர் செக்டர்? எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்றது மறைமுக வேலையின்மை. ஒரு துறையில 100 பேர் தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா, 100 பேர் தேவைப்படுது. இந்த 100 பேரை விட அதிகப்படியான நபர்கள் அந்த பணியில் இருக்கும்போது, அந்த செக்டார்ல இருக்கும்போது, அந்த துறையில் இருக்கும்போது என்ன சொல்றாங்க, அதுதான் மறைமுகமான வேலையின்மை அப்படின்றது கழிப்பிடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைப்பட விட ஆட்களை விட அதிகமா இருக்கிறாங்க. எனக்கு தேவை 50 பேர், ஆனா கிட்டத்தட்ட 80 பேர் இந்த வேலையில இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்க, இது மறைமுக வேலையின்மைன்றதை குறிப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் இதோட பார்த்துருவோம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். சரி, இந்த வாக்கியங்களை பொறுத்த என்ன கேட்குறாங்க, ப்ளூ எக்கனாமி டீல்ஸ் வித், நீல பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளூ எக்கனாமி, நீல பொருளாதாரம். ஸோ நீல பொருளாதாரம் அப்படின்றது எதை குறிப்பிடுறாங்கன்னா, கடல், கடற்கரை, கடல் சார்ந்த மக்கள். கடற்கரை அதாவது டூரிஸ்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீல பொருளாதாரம் என்பது கடல் சார்ந்த விஷயத்தை, ஓஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓஷன், சி, கடல் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்தணும், கடற்கரை பகுதிகளை மேம்படுத்தணும்,
கூடுதலாக கடற்கரை சார்ந்த மக்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அதை டெவலப்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டூரிஸ்ட், அதாவது இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் என்ன பண்ணணும்? உள்ளே கொண்டு வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? உள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க. சரி, டூரிஸ்ட்டை கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு காரணமாக இருக்காங்களும் அந்த இடத்த எல்லாமே டெவலப் பண்ணணும். எக்கோ அப்படின்ற வார்த்தை முக்கியம். இதை நம்ம என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திற்காக பண்ணுறது தான் இந்த ப்ளூ எக்கனாமி. சரி, பார்ப்போம். இதில் எது பொருந்தது எது பொருந்தலை அதான் கேட்குறேன். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நீல பொருளாதாரம் எதனும் தொடரக்கூடியது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீளம் அப்படின்னாலே கடல்னு சொல்லியாச்சு. படிச்சு பார்ப்போம் லைனா. ரைசிங் ஆஃப் ஃபிஷ் ப்ரொடக்ஷன், மீன் உற்பத்தியை அதிகரிக்கணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கடல் சார்ந்த பகுதிகளை கடல் நீரில் என்ன பண்ணணும்? தூய்மையாக வச்சுக்கணும். அப்படி இருந்தாலும் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். ஸோ கரெக்டு. மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல். இப்போதான் சொன்னேன், கடல் சார்ந்த மக்களை ஈடுபடுத்த வைக்கணும். கடல் சார்ந்த மக்கள்னா மீனவர்கள், கடற்கரை சார்ந்த பிரிவினர்கள், அதே தொழிலை பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவர்கள்லாம் என்ன பண்ணணும்? உள்ளே கொண்டு வரணும். அதுதான் மீள பொருளாதாரம் என்பது பொருள். இப்போ மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல் அப்படின்றது கரெக்ட் தான், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ரேசிங் ஆஃப் ஹனி ப்ரொடக்ஷன், ஹனிக்கும் ப்ளூக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இதுக்கும் ப்ளூ எக்கனாமிக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மீன் ஏற்றுமதி அதிகரித்தல், ரொம்ப 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 முக்கியம். மீன் ஏற்றுமதி அதிகரித்தல். சரி, இந்த நீல பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு கமிட்டி போட்டுப்பாங்க. MS சுவாமிநாதன் தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. MS சுவாமிநாதன் தலைமையில் இந்த மாதிரி கடற்கரை சார்ந்த பகுதிகளை மேம்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க திரு MS சுவாமிநாதன் தலைமையில். ஸோ ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நீல பொருளாதாரம் எதனுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ வந்து இங்கே மீனுன்ற வார்த்தை வந்துருச்சு, கண்டிப்பாக கடல் பொருளாதாரம் தான். இங்கே மீன் தொடர்புடைய இளைஞர் வேலை வந்துருச்சு, இது கடல் பொருளாதாரம் தான். மீன் ஏற்றுமதியை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு கூடுதலாக டூரிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களை உள்ள கொண்டு வரணும். அதுவும் நீல பொருளாதாரம் சார்ந்த ஒரு முக்கியமான திட்டங்கள் தான். சரிங்களா? அதன் அடிப்படையில் ஹனி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா நமக்கு தொடர்புடையது அல்லன்னு தான் கேட்டிருக்கோம் இல்லையா? ரைட். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு 4 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இந்த 4 கொஷினில் ப்ரீஃபாகவே நம்ம செக் பண்ணியிருப்போம். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன, ரிப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்துருக்கோம். ஸோ டெய்லியும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஒட்டுமொத்தமான எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம்? நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.